Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு சுவையான பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பூரி மசாலா ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல செய்யற மாதிரி நம்ம செஞ்சிருக்கேன். நம்ம என்னதான் வீட்ல செஞ்சாலும் ஹோட்டல்ல செய்யற டேஸ்ட் கிடைக்காது. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சுலபமான பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூரி மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டு தோல் நீக்கி வச்சிருக்கேன். நல்லா ஆற வச்ச இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மத்து வச்சிட்டு. இல்லாட்டி உங்க கைகளில் கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்ட மாதிரி நீங்க விட்டுக்கணும். இப்போ சரிபாதியா நம்ம வெங்காயம் எடுத்துக்கணுங்க. நான் 300 கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு திக்னஸ்க்கு அதே அளவில் டேஸ்ட்டும் இந்த பூரி மசாலாவுக்கு கொடுக்கும். அதனால் இந்த 300 கிராம் உருளைக்கிழங்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கட் பண்ணின இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் இறங்கிட்டு அந்த பூரி மசாலா ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 300 கிராம் பெரிய வெங்காயம் இது கூட நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே பூரி மசாலா செய்யும்போது எந்த அளவு உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கியாச்சு. இப்போ நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஒட்டுக்காவே நல்லா வதங்க விட்டுருங்க. நம்ம வதக்கும் போதே பாருங்கள் ஒரு நல்ல வாசனை வருது. பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம் ஆயில்லையே. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலே இந்த சோம்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவு இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு 2 கொதி விடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்தோடனே நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது நான் கடைசியாக ஒன்று சேர்ப்பேன். கட்டாயம் அதை சேருங்க. அப்போ சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுதாங்க அந்த சீக்ரெட் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. கட்டாயம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பிடிக்காதவங்க வெல்லம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுவையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.